ஹாய்டா செல்ல குட்டீஸ், இதுதான் நம்ம எஃப்எஃப் சேனலில் போடுற ஃபஸ்ட்டு எஃப்எஃப். நம்ம எஃப்எஃப் டைட்டில் என்னென்னா மாஃபியா ஜியான் ஃபஸ்ட் டைம் ஃபால் இன் லவ் வித் இன்னசென்ட் கேர்ள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. வாங்க நம்ம இப்போ ஃபிக்ஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக். அவர் ஒரு மாஃபியா, அப்புறம் அவர் ஜியான்ஸ் கம்பெனியோட சிஇஓ. இப்போது ஹீரோயினியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்கள் பேர் ஒயன். நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. நீங்கள் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கிராண்ட்மா தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் உடம்பு சரியாமல் இறந்து போயிட்டாங்கடா. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஈவினிங் டைம், ரொம்ப சன்செட் ஆகிற அந்த டைமில் நம்ம ஜங்குக் தான் சிக்னல் போட்டாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவங்க காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடில். அப்போ தான் காலேஜ் விடுறாங்க. காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணு பிளாக் கலர் மேக்ஸி போட்டு லாங் ஹேர் அந்த பொண்ணுக்கு அழகாக அவள் ஃப்ரெண்ட் ஜோயா கிட்ட பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக நடந்து வரலாம். ஜங்குக் அப்போ தான் விண்டோ சைட் திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. என்ன அழகுடா இவ, என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, இவ அழகுக்கு நம்ம கொரியன் கேர்ள்ஸை தோற்றுருவாங்க போல், செம்மையாக இருக்கா. இத்தனை நாள் இந்த ரோட்டில் தான் போயிட்டு வந்துட்ருக்கோம், இவளை நம்ம எப்படி பார்க்காம விட்டோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. கண்ணை இமைக்காமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜாலியாக அழகாக நடந்து வரீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே ரோடை க்ராஸ் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை கண்ணாலே ரோடை க்ராஸ் பண்ணி விடுறாரு. விட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டோடனே சிக்னல் விழுந்துடுச்சு. அந்த மனுஷனும் கிளம்பிட்டாரு. அவர் அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டு போகிறாரு. உங்களை பற்றி தான் நீங்கள் அங்கேருந்து நடந்து வந்தது, எப்படி நடந்து வந்தீங்க, எப்படி நீங்கள் சிரித்தது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே சிரித்து வந்தது, அதெல்லாம் தான் யோசிச்சிட்டே போகிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவரோட பிஏஷன்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறாரு. இது மாதிரி நான் அந்த காலேஜில் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், வித்தின் 1 வீக்குள்ளே எனக்கு அவளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு அவரோட பிஏஷன்கிட்ட சொல்கிறாரு. ஷின்னும் ஓகே சார், 1 வீக்குள்ளே நான் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவரோட பிஏஷன் சொல்கிறாரு. அப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. ஷின் ஜங்குக் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேர் ஒயன், பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, இந்த ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு வரா, இந்த காலேஜில் தான் 3rd இயர் படிச்சிட்ருக்கா, அவளுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்லை, அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறா, இதான் படிக்கிறீங்க அப்படின்ட்டு ஷின் எல்லாம் ஜங்குக் கிட்ட சொல்கிறாரு. ஜங்குக் அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே அப்படியே அவர் கையில் வச்சுருக்க ஃபைலை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் இன்னொரு நாள் அதே மாதிரி ஈவினிங் டைம் ஜங்குக் உங்களுக்காக உங்கள் காலேஜ் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா ஒரு 4-5 கார்கிட்ட நிற்கிது. அந்த மனுஷன் உங்களுக்காக காரை விட்டு வெளியே இறங்கி நிற்கிறாரு. அவர் பாடி கார்ட்ஸ்லாம் அவரை சுற்றி நிற்கிறாங்க. நீங்கள் அழகாக ஒரு ஒயிட் கலர் லாங் சுடி போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஜோயா கிட்ட பேசிகிட்டே நடந்து வரீங்க. அப்போது ஒரு 2-3 பேர் வராங்க உங்ககிட்ட. மேம், எங்கள் பாஸ் உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் உடனே பயப்படுறீங்க, யாருடா இவனுங்க நம்மளை கூப்பிட்றாங்க, அதுவும் அவருங்க பாஸ் பேசணுன்னு கூப்பிட்றாங்க, ஐயோ இது மாதிரி சொல்லி எங்கேயாச்சும் கடத்திட்டு போயிடுவாங்களோ நம்மளை அப்படின்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. அப்புறம் யோசிச்சுட்டு சரி என்ன தான் ஆகுதுன்னு போய் தான் பார்ப்போமே, யார் தான் அவ்வளோ பெரிய பாஸு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. போனால் நம்ம ஜங்குக் ஸ்டைலாக நிற்கிறாரு.
அழகாக ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுட்டு அப்படியே ஸ்டைலாக மாஸாக நிற்கிறாரு. அவர் வந்து நின்றுட்டுருக்க அந்த ஸ்டைலுக்கே எந்த பொண்ணாக இருந்தாலும் விழுந்துருவா போல இருக்குது. அது மாதிரி ரொம்ப ஸ்டைலாக நிற்கிறாரு. உடனே நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு வர சொன்னீங்களா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறீங்க. அழகாக ரொம்ப இன்னசென்ட்டாக பவுட் பண்ணிக்கிட்டு. ஜங்குக் வந்து நீங்கள் அப்படி கேட்டதுலே, ஆஹா இவன் என்ன இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா, இதுக்கே இவளை இப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல் அப்படின்ட்டு ஜங்குக்கு தோணுது. ஆனாலும் இப்போ நம்ம சொல்ல வந்ததை மட்டும்தான் சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், நான் தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள், என்ன பேசணும்? நான் உன்னை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். பட் பார்த்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட விழுந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொல்கிறீங்க? புரியல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியாது, வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது? உனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் ரியாக்ட் பண்ணு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன், சொல்லிட்டேன். நீயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்துகிட்டு பொறுமையாகவே உன் பதிலை சொல்லு. ஆனால் உங்ககிட்ட இருந்து வர பதில் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்றது மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் கிளம்பிடுறாரு. நீங்கள் உடனே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. என்னடா அப்படி ஒரு மனுஷன் வந்தால் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்மளோட பதிலும் அவரை பிடிச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட் ஜோயா வர அவங்கக்கிட்ட, என்னடி ஆச்சு, என்ன சொன்னார் அப்படி கேட்டோன்னே இது மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன சொன்ன, ஓகே சொல்லிட்டியா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஜோயா கேட்குறா. இல்லைடி, அவர் எனக்கு யார் என்னன்னே தெரியாது, நான் எப்படி அவருக்கு ஓகே சொல்ல முடியும் அப்படி சொல்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்ட் ஜோயா சொல்கிறா, என்னது அவரை தெரியாதா? அவர் தாண்டி ஜியான் ஜங்குக் மாஃபியா அடி அவர். அதுவும் இல்லாமல் ஜியான்ஸ் கம்பெனியோட சிஇஓவும் அவர் தான். அவரே இறங்கி வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. நீ என்னடானா அவர் யார் என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிகிட்ருக்க. அவர் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? எனக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு நான் நோ தான் சொல்லுவேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஜோயா உடனே, என்னது நோ சொல்ல போறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, அவ்வளோ பெரிய மனுஷன் இறங்கி வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்றது நீ என்னடானா நோ சொல்ல போகிறேன்னு சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜோயா கேட்குறா. ஆமாம், பிடிச்சிருந்தா தானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும் அப்படி சொல்கிறீங்க. சரி, ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சிக்கலாம். மீதி ஸ்டோரியை நெக்ஸ்ட் எஃப்எஃப்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். பாய்டா சராங்கி.